நடைமுறை, துல்லிய உணர்வு, புரிதல், பகுத்தறிவு, அதற்கேற்ற பொறுப்புள்ள ஒத்துழைப்பு, சரிக்கு சரி தேவை. இதையெல்லாம் நம்ம சரி பண்ணிக்காம நாம் அற்புத அடையாளங்களையோ வழக்கத்துக்கு மாறாகவோ குறுக்கு வழியிலையோ தேவன் நமக்கு கிரியை செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. இந்த அறிவு நமக்கு தேவை. இந்த அறிவு தேவை. அறிவுக்கேற்ற கிரியை தேவை, ஒத்துழைப்பு தேவை, முதலீடு தேவை. இதை எப்படி எவ்வளவு என்ன விதத்தில் இதை அழுத்தம் திருத்தமாக சொன்னாலும் போதாது. அதனால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புரிதலும் புலப்படுதலுங்கிற விஷயத்தில் மனிதன் அவனுடைய எதிர்காலம் அவனுக்கு அறியப்படாத நிலை என்கிற விஷயத்தில் சில தியானமாக இருக்கிற 2 வசனங்களை நாங்கள் பார்த்து முடிக்க வேண்டியுள்ளது. அதுக்கு முன்னே இந்த தெளிவு நமக்கு தேவை. இதெல்லாம் சொல்ல கேட்டுட்டோமே, இதை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர்லெஸ்னஸ், ஒரு அசட்டைத்தனம், ஒரு சலிப்பு நமக்குள்ளே வந்துடக்கூடாது. ஏசாயா 1:3 வாசிக்கிறோம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த உடனேயே ஏசாயா மூலமாக ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். இதுவுமே நம்ம இன்றைக்கி இன்னொரு கோணத்தில் நம்முடைய சம்பாஷணை இந்த தேசத்தை விட்டு நம்ம விரட்டணும்னு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அது துரத்த தீவிரப்படுகிறவர்களுடைய துர்புத்திக்குள்ளே தான் இந்த கருத்துரம் இருக்குது. அதை பற்றி நம்ம முழுசாக அறிய முடியாது. அவங்க வாயில் ஒன்று சொல்கிறாங்க, நடைமுறையில் ஒன்று செய்கிறாங்க. ஸோ அது நமக்கு இப்போ அதை கண்டு நம்ம அரண்டு யோசிக்கலை. முழுக்க நமக்கு சுதந்திரமும் சௌரியமும் இருந்தபோது நல்லா தூங்கி நல்ல வாழ்க்கையை வீணடித்து வேலையை நடத்தாமல் சாகரத்தில் சங்கரான்னு அவங்க சொல்லிக்கிறது போல் எக்ஸாமினேஷன் ஃபீவர் மாதிரி அடுத்த நாள் எக்ஸாம்னா முந்தின நாள் ராத்திரி படிக்கிறது போல் சூழ்நிலையில் திருச்சபை நிலைமை இருக்குது, தேவனுடைய பிள்ளைகள் நிலைமை இருக்குது, ஊழியர் நிலைமை இருக்குது. எல்லா ஊழியரும் இல்லை, ஆயத்தமுள்ளவர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க, ஆயத்தப்பட்டுட்டே இருக்கிறாங்க. பல விதத்தில் நெருக்கத்தை அனுபவிக்கிறார்கள், சவாலை அனுபவிக்கிறார்கள். இன்றைக்கு காந்தி அடிகள் மரித்த நாள். இட்ஸ் கால் மார்டர்ஸ் டே, நேஷ்னல் மார்டர்ஸ் டே. பொதுவாகவே நீதி நியாயங்களுக்காக இரத்தம் சிந்தப்படக்கூடியது அதிகரிக்கக்கூடிய காலம். வேதத்தை சுகமாக, சுகாதாரமாக, முழுமையாக, ஒருதலை பட்சமாக இல்லாமல் சரியான ஒரு வரைபடமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நெருக்கடியின் காலத்தில் இருக்கிறோம், ஒரு நிர்பந்தத்தின் காலத்தில் இருக்கிறோம். நான் அப்படி நினச்சேன், இப்படி நினச்சேன், இப்படி எனக்கு தோணுச்சு, அப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் இல்லை. இப்படி தோன்றதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோன்னா, சுதந்திரம்தான், விடுதலை தான், உரிமை தான். சப்ப காரியமாகவோ அற்ப காரியமாகவோ அபாரமான காரியமாகவோ துஷ்பிரயோகம் செய்து விடாதபடி விழிப்பாக இருக்க வேண்டிய காலம். சும்மா ஒரு சின்ன பத்திகளாக, சின்ன பகுதிகளாக இயேசுவின் வாழ்க்கை சரிதை நம்ம
உயிர்த்துணர வேண்டிய காலம். அந்த 4000 ஆண்டுகளுக்குள்ளாக நடந்த விஷயங்களை, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டவைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காலம். நாம் சரியாக ஆயத்தமாக இல்லாமல் களம் இறங்குவது என்பது காயப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாமல் காரணமில்லாத காயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராபப்ளி any extreme happenings also can strike us. ஓசியாவிலே வாசித்திருக்கிறோம். அதான் எனக்கு தெரியுமேன்னு தான் தோணும். நாலாம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? என் ஜனங்கள் அறிவிலாமையினாலே சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இந்த மாதிரி சில பதங்களையெல்லாம், இது என்னுடைய அபிப்பிராயங்கள் தான். ஆனாலும் நான் என்னுடைய அபிப்பிராயங்கள் சொல்கிறத நான் எனக்கு முழு வேதம் முழுமையாக கடவுள் தெரிஞ்ச மாதிரி தெரியாதுங்கிறதுனால நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்க அவசியம் இருக்குது. நான் சொல்கிறதுல என்னை பொறுத்த மட்டும் எனக்கு ஒரு பங்கு பெரிய உண்மை இருக்குது. ஆனாலும் நாம் ஓடி பிடிச்சி விளையாடுறோம். நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள என்ன ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு? கடவுளோடு இருக்கிற உறவை நடைமுறைப்படுத்த வேண்டும். மாணவனுக்கு மறதி ஞாபகம் என்பது தலை போகிற விஷயம். ஏன்னா he is in his formative years. குறிப்பாக +2 ஆல்மோஸ்ட் எல்லா நாட்டிலையும் அந்த 12th கிரேட், அந்த ஜூனியர் காலேஜ்னு சொல்லப்படுற அந்த காலம்தான் எல்லா நாட்டு எஜுகேஷனல் சிஸ்டமில் அடுத்த கட்டமான வாழ்வுக்கு வாசலாக அமைகிறது, திருப்பு முனையாக அமைகிறது. ஒவ்வொரு நாட்டினுடைய எஜுகேஷனல் சிஸ்டத்தினுடைய பாடத்திட்டங்களுடைய விதங்களும் அவர்கள் முக்கியப்படுத்துகிற பாடங்கள் என்னவாக இருந்தாலும் அது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் ஒரு மாணவன் வளருகிறான். எல்கேஜிலேருந்து இல்லை ப்ரீகேஜிலேருந்து வளருகிறான். அதுக்கப்புறம் அவன் நிதர்சனமாக ஒரு பொறுப்புள்ள வாழ்வுக்கு தனக்கென்னு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியாத பாதையை தெரிந்து கொள்ள, அந்த விதங்களை தெரிந்து கொள்ள, அதில் இருக்கிற சவால்களை தெரிந்து கொள்ள, அந்த வயதுக்கும் அந்த காலத்துக்கும் தாண்டி வேறொரு உலகம் அவன் போகிற எல்லைகள் பெரியது என்பதற்காக அதை வைக்கிறார்கள். Equally so in a Christian life. வேதவசனத்தை மனப்பாடம் பண்ணுற அதில் மாத்திரம் இதை நம்ம பெருசாக பூதாகரப்படுத்தி பார்ப்பது சால சிறந்தது அல்ல. எவ்வளோ வசனங்கள் ஞாபகம் இருந்தாலும் எவ்வளோ வசனத்தை உபயோகிக்கிறோம், எவ்வளோ வசனத்தை மதிக்கிறோம், எவ்வளோ வசனம் அந்த சூழல் மேலே ஜெயம் சிறக்க அனுமதிக்கிறோம். பொறுப்பு தான். எனக்கு தெரிஞ்சு நான் யோசிக்கிறது, இந்த மறதி, ஞாபகம், ஈடுபாடு எல்லாமே பொறுப்பு தான். we are taking responsibility, we become responsible. எனக்கு சொல்லலை, எனக்கு தெரியாது, நான் கேள்விப்படல, அப்படிலாம் நம்ம இருப்பதற்கு காலம் அல்ல. ஒருவேளை இத்தனையோ நூற்றாண்டு காலங்களாக இருந்துட்டோம், 1000 ஆண்டு காலங்களாக இருந்துட்டோம். இனிமேல் we cannot afford to be ignorant. சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா தெரியாமல் போனது தான். அதுக்குரிய நஷ்டம் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா அந்த சான்ஸ் திருப்பி வராது. மாடு எஜமான அறியுது. மாட்டுக்கு என்ன அறிவோ அந்த அறிவில் எஜமானை அறிகிறது. அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட
கழுதை தன் ஆண்டவனின் முன்னனை அறிகிறது, என் ஜனங்களோ என்னை அறியாமல் போகிறார்கள். அங்களா இப்போ தான் கடவுள் சொல்கிறார், ஒரு மிருகத்துக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்குது. கடினமாக வயலிலே உழைத்து விட்டு விவசாயி வீட்டுக்கு வரும்போது அவன் அப்படியே அந்த ரெட்டை மாட்டு வண்டியில் தூங்கிடுறான். அந்த காலத்தில் அந்த அரிக்கன் லேம்பை வைத்து கொண்டு அவன் ஹாய் 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 இப்படிலாம் சொல்லாமே 11 மணி ஆன 12 மணி ஆன 1 மணி ஆன கரெக்டாக வீட்டு குடிசைக்கு முன்னாடி வந்து மாடு நின்றுருது. என்ன வண்டி ஓடலைன்னு அவனுக்கு தோணுனவன தான் இறங்குறான். இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இட் நோஸ் இட்ஸ் master's place, it knows its master's house, it knows its place of return. எல்லா ஐக்கியத்திலையும் எல்லா போக்குவரவிலையும் எல்லா கொடுக்கல் வாங்கலையும் பொறுப்பு இருக்கிறது. தேவனோடு இருக்கிற ஒரு தொடர்பு இருக்குது. we have a link with God, we have a link with a fellow believer, fellow brother and sister. We have a link with the kingdom of God. ஒரு குடும்ப வாழ்க்கை யோசித்து பாருங்கள். சின்ன வயசுல இல்லை அந்த வயசுல கல்யாண வயசுலாம் எதுவும் சொல்லிக்கிறாங்களா, ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ் பண்ண உடனே அந்த பொண்ணு வந்து பொறுப்புள்ளவளாக மாறிட வேண்டி இருக்கு. மாறி விடுகிறாள். ப்ராபப்ளி ரைட் அவே ஆஃப்டர் சம் இயர்ஸ். நான் சில்லாக்கு விளையாட போகிறேன், நம்ம போக முடியாது. நான் வந்து ஸ்கிப்பிங் பண்ண போகிறேன், நான் வந்து த்ரோ பால் விளையாட போகிறேன்னு போக முடியாது. எப்போ போவா? பிள்ளைகளுக்கு என்ன இதெல்லாம் விளையாட்டு இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு. இதெல்லாம் விளையாடுறதுக்கு பயப்படாத, ப்ளே கிரவுண்டுக்குள்ளே பொம்பளை பிள்ளை அனுப்புறதுக்கு. To begin with, within the family premises, she may briefly engage herself in the game, not for a serious play. அவருடைய பொறுப்பு என்ன? இந்த விளையாட்டை கற்றுக் கொடுக்கறதுக்காக she may engage in carom board, in chess. சமையல்லாம் விட்டுட்டு, பிள்ளைகளை கவனிக்கிறத விட்டு, புருஷனை கவனிக்கிறத விட்டு, வீட்டு வேலையை பார்க்கறத விட்டு, தன்னை கவனிச்சிக்கிறத விட்டுட்டு விளையாட்டுலேயும் அம்மா இறங்க முடியாது. இது உங்களுக்கு புரியாமலாம் இருக்க வாய்ப்பில்லை. புரியாமல் இருந்தால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, கேவலம்தான். வெக்கமும் கேவலமும் துக்கமும் நட்டமும் என்னவோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான். எஸ், அதனால் விளையாட்டையே மறந்துடலாமா? அதுக்கு தானே ஒரு காலம் வச்சுருக்காரு. விளையாட வேண்டிய நாட்களில் விளையாடி கோப்பைகளை சேர்ப்போம். விளையாட்டோடு வாழ்க்கையும் பொறுப்பாக புரிந்து கொள்வோம். சிலருக்கு விளையாட்டு தான் ப்ரொஃபஷனே, அதுதான் அவங்களுக்கு சம்பாத்தியத்தினுடைய போக்கே. சிலருக்கு விளையாட்டை கற்றுக் கொடுப்பது ஒரு வாழ்வாதார பணி. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியுது. we know. Teachers, coaches, trainers, mentors. தேசத்தில் இந்த பொறுப்பில் நாம் வளரணும். நாம் கடந்து வந்தால் தான் இந்த தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகும். இந்த பொறுப்பை நெகிழ விட்ட தலைவர்களோ தலைவிகளோ அவருடைய சந்ததிகளோ ஆதாம் காலத்திலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும், ஜலப்பிரளய காலத்திலிருந்து நோவாவின் காலத்திலிருந்து ஆபிராம் காலம் வரைக்கும், ஆபிராம் காலத்திலிருந்து மோசேயின் காலம் வரைக்கும், மோசேயின் காலத்திலிருந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் மக்கள் நட்டப்பட்டு கொண்டே இருந்தார்கள். மரித்தவர்கள் மரித்து கொண்டே இருந்தார்கள். பறி கொடுத்தவர்கள், அடமானமாக போனவங்க, அடிமையாக போனவங்க, அழிஞ்சு போனவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அந்த பொறுப்பை ஒரு காலகட்டத்தில் புரிந்து அந்த புரிதலில் ஏற்பட்ட குற்றங்கள், தவறுகள், குறைவுகள், பற்றாக்குறைகளெல்லாம் சரி செய்து
தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து அடுத்த சந்ததிக்கு முன்மாதிரியாய் திகழ, அடுத்த சந்ததிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கோலாக திகழ்ந்த கோத்திர பிதாக்களை பற்றி தான் தேவன் எழுதியிருக்கிறார். ஸோ இட்ஸ் ஆல் ரிட்டன் ஃபார் அ இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ட்ரைனிங் இன் ரைச்சஸ்னஸ். விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாமே வெறும் குடும்பத்தை கட்டி எழுப்புவதிலே மூழ்கிவிடவில்லை. தேவன் எதிர்பார்த்த நேரத்தில் எள்ளுனா எண்ணெய் நின்னாங்களே. நிற்காதவங்களை பற்றி இப்போ உடனே யோசிக்க வேண்டாம். நின்னவங்களை பற்றி யோசிப்போம். அந்த காலத்தில் வந்திருக்கோம். யாருமே எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க, we are enjoying the benefits அப்படின்னு சொல்லி வாழலை. அப்படி வாழ்ந்தவங்களாம் they have been losing their game. அதை நூற்றுக்கணக்கான முறை அதை அந்த வழக்க சொல்லுக்காக சொல்ல, கரெக்டாக 100 முறை தான் சொன்னாரா, 100க்கு ஒன்று கம்மியாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் நான் சொல்ல எண்ணிக்கையை பார்த்தேன். அவ்வளோ அத்தனை முறை, மறக்க முடியாத அளவுக்கு அத்தனை முறை தாவீது மறுபடியும் சாலமனை எச்சரிக்கிறார். சாலமோன் உருவெடுக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய சமஸ்தானத்தை எச்சரிக்கிறார், தன்னுடைய தளபதிகளை எச்சரிக்கிறார், தனக்கு நம்பிக்கைக்குரியவர்களை எச்சரிக்கிறார். பொதுவாக இஸ்ரேல் சமஸ்தானத்துக்கு தன்னுடைய தோல்விகளை, தன்னுடைய போராட்டங்களை, தன்னுடைய கேள்விகளை ஆவியானுடைய வழிநடத்தலோடு, அது அன்னைக்கு அது எப்படி நம்ம இன்றைக்கி ஆவியான வாய்க்கு கைக்கு பேசுகிறோம். அப்போ அது அவர் அப்படி அதை யோசிக்கல. பட் ஆனால் அந்த நான் ராஜ்யபாரம் பண்ணுறது வெறும் அவங்களுக்கு யுத்தத்தை நடத்தி 4 நாட்டை ஜெயிச்சு அங்கே இருக்கிற வெள்ளாண்மை, அங்கே இருக்கிற வசதிகள்லாம் கொண்டு வரது மாத்திரம் இல்லை, மக்கள் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே வாழணும், தேவனுடைய சித்தத்துக்குள்ளே வாழணும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும், விக்கிரக ஆராதனை, வேஸ்தன உபச்சாரம், தேவனை அருவருப்புக்கும் கோபத்துக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயத்துக்கு உள்ளாகக்கூடாது என்பதை பற்றி தாவீது கரிசனை கொண்டு தன் வாழ்க்கையே வெளிப்படைத்தன்மையோடு சங்கீத தியானங்கள் மூலமாக எழுதியிருக்கிறார். வாட் அ மேன்! அவனே ஒரு ராஜா யார், அவனே ஒரு ராஜா, சக்கரவர்த்தி. 2 மாபெரும் சாம்ராஜ்யத்துக்கே அவர் தான் சக்கரவர்த்தி. இருந்தாலும் அவர் அந்த பொசிஷனுக்கு வரத்துக்கு போது இருந்த போராட்டம், பொசிஷனில் வந்த பிற்பாடு இருந்த போராட்டம், ஒரு மனுஷனாக இருந்த போராட்டம், ராஜாவாக இருந்த போராட்டம், அவனுக்குள்ளே இருந்த கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை என்கிற செயல்படும் ஒரு மாம்சத்தில் இருந்த போராட்டம், தேவனோடு இருந்த ஆதங்கம், ஈடுபாடற்று போனது, துணிகரம், எல்லாத்தையும் பட்டவர்த்தனமாக எழுதுகிறாரு. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், என் ஜனங்களோ என்னை அறியாமல் போகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள், அவர்களின் வேதத்தை மறந்தார்கள், அதனால் நான் அவருடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன். தாவீது மன்றாடுறார், கர்த்தர்ட்ட மன்றாடுறார், பிள்ளைகள்கிட்ட மன்றாடுறாரு. அவர் உயிரோடு இருக்கும்போதே பிள்ளைங்க அடிச்சுக்கிறாங்க. அவர் பண்ண காரியத்தை நீ விதைச்சதுக்கு அறுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு தடவை பண்ண 4 அத்தனை அறுக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்பயுமே அவர் அவ்வளோ புத்தி சொல்கிறாரு. அந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள், யூதாவின் ராஜாக்கள் எல்லாரும் சேர்த்த காலத்தில் விரல விட்டு எண்ணிடலாம். அத்தனை ராஜாக்கள் தான் செம்மையான பாதையில் நடந்தார்கள். அதில் ஒரு சில ராஜாக்கள் வரைக்கும் மேடைகள் அகற்றப்படவில்லை. தேசத்துக்காக மன்றாடுங்க, ஜனத்துக்காக மன்றாடுங்க, நம்முடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்காக மன்றாடும்போது என்ன மன்றாடத்துக்கு நமக்கு தெம்பு இருக்குன்னு யோசித்து பாருங்கள். எவ்வளோ பயங்கரமான விஷயங்கள் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாலும் ஏதாவது செய்ய முடியுதா?
அதுதான் இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். நம்முடைய எதிர்காலத்தை அறியாத நிலை, எல்லா ஊழலும் வெளியே வருது. அப்படியே கலங்கி போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கூட அந்த மருத்துவ துறையில் ஏற்பட்ட விஷயங்களை பற்றி ஒரு வீடியோ அனுப்பினேன், பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பிரமாதமாக தயாரித்திருக்கிறாரு. அது இன்னும் அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் தனித்தனி வீடியோ போடணும், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எழும்புறதே பெருசு. அவங்களாம் உயிரோடு இருக்கிறாங்க, அதெல்லாம் என்ன செஞ்சிட முடியுங்கிற மாதிரி தெளிவாக இருக்காங்க. என்ன வேணால் சொல்லு, ஆமாம் நான் தான் சுட்டேன், இப்போ என்ன செய்ய போகிறேன், என்ன ஒன்றால் உள்ளே தள்ள முடியாது, அப்படியே தள்ளினாலும் உள்ளே போயிட்டு போனதும் வந்த மாதிரி வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி தான் தைரியமாக வாழ்கிறாங்க. அரசியல் சாசனங்கிறது வேர்ல்டு வைடாக மாற்ற முடியாத சட்டம். நோபடி கேன் டேம்பர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் எனி நேஷன். நம்ம நாட்டில் கான்ஸ்டிடியூஷனையே மாற்றி அமைக்கிறாங்க. அப்போ ஒரு நாட்டின் இறையாண்மை ஒழியுது. அது அரசியல் ரீதியில் அது புனிதமான காரியம். இட்ஸ் அ ஹோலி ஓத். அந்த ரகசிய பிரமாணம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பதவி பிரமாணம் செய்யும்போது ரகசிய காப்பு பிரமாணம், தட்ஸ் கன்சிடர்ட் டு பி சீக்ரெட். எப்படி தேசத்தினுடைய இறையாண்மை மிக்க இராணுவ மற்ற விஷயங்களெல்லாம் மற்ற நாட்டுக்கு லீக் ஆகுது, எப்படி எங்கேயோ இருக்கிறவன் இன்னொரு நாட்டில் இருக்கான், நம்ம நாட்டை பற்றி அக்கு வேறு ஆணி வேறு விமர்சனம் பண்ணுறான், வீடியோ கிளிப்போடு கூட போடுறான். அதுக்கப்புறம் இவன் திரு முழிக்கிறான், ஐயோ எங்கேயோ தெரிய வந்துடுச்சே. வெளியில் மானம் போதே, வீட்டுக்குள்ளே மானம் போய் மானக்கேடாக வாழ்ந்துட்டு இருக்குது, வெளியே தெரிய வந்துடுச்சு எப்படியோ. சபைகளுக்காக பாரப்படுவோம், ஊழியர்களுக்காக பாரப்படுவோம், விசுவாசிகளுக்காய், முந்தினவர்களுக்காய், மூத்தவர்களுக்காய் பாரப்படுவோம். நம் நிலையிலே நிற்க தேவன் நம்மை பலப்படுத்துவாராக.